ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா ஆந்திர பிரதேஷ் விசாகப்பட்டினம்ல இருக்கிற டெனிட்டி பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோங்க. கைலாசகிரி மலைக்கு அப்படியே அடிவாரத்துல இங்க பாருங்க, நமக்கு பின்னாடி தெரிகிறது தான் கைலாசகிரி மலை. லாஸ்ட் விளாக்ல கைலாசகிரி ஹில்ஸை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த வீடியோல கைலாசகிரி மலை அடிவாரத்துல இருக்கிற டெனிட்டி பார்க் என்ஜாய் பண்ண போறோம். ஸோ இங்க என்ன விசேஷம்னா, பங்களாதேஷ் ஷிப் ஒன்று கரையொதுங்கி செம்ம பியூட்டிஃபுல்லா கரை தட்டி நிக்கிறாங்க. அந்த வியூ பார்க்கறதுக்கே வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இந்த விளாக்ல அப்படியே கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து பே ஆஃப் பெங்கால்ல ஒட்டி உறவாடிட்டு இருக்கோம். அந்த காட்சியை சூப்பரா போய் ரசிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம டெனிட்டி பீச் அண்ட் பார்க் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கைலாசகிரி ஹில்ஸ்ல இருந்து நாம டெனிட்டி பார்க் போறோங்க. கரெக்டா வெளியே வந்துனே பாத்தீங்கன்னா நம்ம விசாகப்பட்டினம் ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் சைட் சீயிங் பஸ் போயிட்டு இருக்கு. இது டபுள் டெக்கர் பஸ்ஸுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. சோ இதுல நீங்க ஊர் சுத்தி பார்க்கணும்னாலும் சுத்தி பார்க்கலாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஹைவேல டிராவல் பண்றதே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கைலாசகிரி ஹில்லோட ரோப்வே எல்லாம் இருக்கிற இடத்துல இருக்கோம், பார்க்கிங் லாட்ல. நம்ம கைலாசகிரி லாஸ்ட் விளாக்ல பார்த்தோம். அந்த விளாக் பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த விளாக்ல நாம இப்போ கைலாசகிரியில இருந்து டெனிட்டி பார்க் போறோம். இங்க இருந்து வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். செம பியூட்டிஃபுல்லான பீச், அதுக்கப்புறம் கரையொதுங்கின ஷிப் எல்லாம் இருக்கும்னு சொன்னாங்க. அதெல்லாம் போய் நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஓகேவா, வாங்க போலாம். ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் பஸ் உண்மையிலேயே பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ரெட் கலர்ல செம கியூட்டா பொம்மை கார் மாதிரி இருக்கான். மக்களே, டெனிட்டி பார்க்கோட என்ட்ரன்ஸ் முன்னாடி நின்றுட்டு இருக்கோங்க. ஆப்போசிட்லயே வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்கு. 8:30 PM வரைக்கும் கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங் அவைலபிளா இருக்கு. இங்க பாருங்க, நிறைய டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து நின்றுட்டு இருக்கு பாருங்க. கார்ஸ், பைக்ஸ், ஆட்டோஸ்னு எல்லாமே வந்து இங்க பார்க் பண்ணிட்டு அழகா நாம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதுதான் டெனிட்டி பார்க்க. வெல்கம் டு டெனிட்டி பார்க் மக்களே. இங்க பாருங்க, குழந்தை குட்டிகளோட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. நாம டிசம்பர் மாசம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோங்க. சீக்கிரம் டே லைட் முடிஞ்சிருதுங்க. ஒரு 6-6:15 வந்து இருட்டிடுது. ஆல்ரெடி மணி 5 ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இன்னும் 1 hour தான் இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. ஸோ உள்ள வந்தோடனே பியூட்டிஃபுல்லா இருக்கு லான்ஸ் எல்லாம். இங்க பாருங்க, போட்டோ ஷூட்க்கு நல்லா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இது இங்கேயே இருக்கிறவங்கன்னு நினைக்கிறேன், ப்ரொஃபஷனல் போட்டோ ஷூட் பண்றவங்க. இங்க பாருங்களா, இந்த மேடை மேல எத்தனை காக்காய் உட்கார்ந்து இருக்குன்னு. ஏதோ வட்டமேஜை ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி வட்டமேஜை மாநாடு நடத்திட்டு இருக்குதுங்க போல. நம்ம விசாகப்பட்டினத்தோட அழகே வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து அப்படியே கடலோட ஒட்டி உறவாடிட்டு இருக்குங்க. இங்க பாருங்களா, அது ஃபுல்லா ஹில்ஸுங்க. கடல் வரைக்கும் ஹில்ஸ் இருக்குங்க. அழகா சூப்பரா இருக்கா லான்ஸ். மேல கெஃபே எல்லாம் கூட இருக்கு, ஸ்நாக்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம். வாங்க போய் கடலை என்ஜாய் பண்ணலாம். கீழே பீச் வரைக்குமே இறங்குறதுக்கு வழி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுமே கொஞ்சம் ஒரு 100 meters எலிவேஷன்ல தான் இருக்கு. நம்ம கீழே இறங்கி போகணும்.
இது பார்த்து முடிக்கும் போது இருட்டிடும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க நம்ம பே ஆஃப் பெங்காலோட பியூட்டிஃபுல் வியூ. ஓ ஓ, கீழே ஒரு குட்டி பீச்சே இருக்குங்க. ஓ, இதுதான் அந்த கப்பலா? கரை நிக்கிற கப்பலுங்க. இதுதான் அந்த பங்களாதேஷ் ஷிப்பு. வா, ஓ, இங்க நல்ல பாறைகளா இருக்குங்க. ஸோ அங்கங்க வந்து இந்த மாதிரி சிட் அவுட் ஏரியாஸ் பண்ணியிருக்காங்க. குட்டி பசங்க விளையாடுறதுக்கான ஏரியாஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஐயோ, விசாகப்பட்டினம்ல ஆந்திர பிரதேஷ் டூரிசம் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப அற்புதமான ஒர்க் பண்ணியிருக்காங்க மக்களே. ஒவ்வொரு ஏரியாவும் சும்மா ஜெம் ஆஃப் த பிளேசஸ் மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு லவ்வர்ஸ் பேரடைஸ் கூடங்க. அப்படியே ஜோடி புறாக்கள் நிறைய கடலை சாப்பிட்டு கடலை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு தாத்தா கடலை வித்துட்டு இருக்காருங்க. சரி வாங்க கீழே போகலாம். இங்கே பாருங்க எவ்வளோ கீழே போகணும்னு. வாவ், கீழே போனோன்னே ஒரு ஃபுல் ஷிப்பே நிற்கிதுங்க கரை தட்டி. எவ்வளோ ஒரு பெரிய புயல்ல அடிச்சுட்டு வந்துச்சோ தெரியல. ஒருவேளை சுனாமி டைம்ல அடிச்சுட்டு வந்திருக்குமோ தெரியல. ஃபுல்லா அங்கங்க வந்து மலை குன்றுகள் வந்து பீச் வரைக்குமே இருக்குங்க. நம்ம ருஷிகொண்டா பீச்ல பார்த்தோம். ருஷிகொண்டா பீச் அங்க இருக்கு. இங்க இருந்து வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் போகணும். அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாலாம் தெரியுது பாருங்க. அதையும் தாண்டி ருஷிகொண்டா பீச் இருக்கு. அந்த விளாகும் போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. சரி வாங்க பீச்சுக்கு போலாம். கீழே மக்களே, இங்க தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சுர்முரின்னு சொல்லுவாங்க. பேரே நல்லா இருக்குல்ல, காரசாரம் அப்படிங்கிறது தான் சுர்முரி. இந்த பூந்தி எல்லாம் போடுறாங்கல்ல, கருக்கு முறுக்குன்னு சவுண்ட் எல்லாம் வரும்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சுருமுரின்னு பேர் வச்சிருக்காங்க. பேருக்கு பெரிய மீனிங் எல்லாம் கிடையாது, சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி. டெனிட்டி பார்க் அண்ட் பீச், கரை தட்டி நிற்கும் கப்பல். கவிதை நடையில கேட்டிருக்கேன், இது இப்பதான் வந்து லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஒரு கரை தட்டி நிக்கிற கப்பலை அம்போன்னு பாவமா நின்றுட்டு இருக்குங்க. அதை ஒரு வியூ பாயிண்ட் ஆக்கிட்டாங்க நம்ம மக்கள். கிளைமேட் எவ்வளவு பிளசண்டா இருக்குன்னா, ஒரு வேர்வத்துளி கூட வரலைங்க விசாகப்பட்டினத்துல. இதுக்கும் அதே வங்காள விரிகுடா கடற்கரை தான். டிசம்பர் மாசத்துலயும் நம்ம ஊர்ல வேர்த்து கொட்டும்ல, இங்க வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு வெதரு. ஹியூமிடிட்டி இல்லைங்க, ஒரு மாதிரி வெக்கையா இருக்கும்ல கோஸ்டல் ஏரியாலாம் இருந்தானா. இங்க டிசம்பர் மாசம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு கிளைமேட்டு. அதுவும் ஈவினிங் 4 மணிக்கு மேலெல்லாம் அப்படியே சில்லுன்னு காத்தடிச்சுட்டு 7 மணிக்கு மேலெல்லாம் சரியா குளிர ஆரம்பிச்சிடும். ஸ்வெட்டர் இல்லாம வெளியே வர முடியாது. நார்த்து வர வர அப்படியே கிளைமேட் மாறிடுங்க குளிர்காலத்துல. அதே வெயில் காலத்துல சும்மா வறுத்து எடுத்துரும். விசாகப்பட்டினம் எல்லாம் வந்தீங்கன்னா கருவடாய் தான் போவீங்க. சூப்பரா இருக்குல்ல, ஐகானிக்கா இருக்கு பாருங்களேன் வியூ. கரை தட்டி நிக்கிற கப்பலோட வியூ. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்களா அந்த ரிட்ஜ் மேல வந்து ஒரு வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா குட்டி குட்டி கடைகள் இருக்கு, மக்கள் நிறைய விளையாண்டு இருக்காங்க. சன்செட் ஆகிற டைம்ல எல்லாம் வந்து நல்லா கூட்டம் இருக்கும் போல. 4:30 to 6:30 வரைக்கும் நல்ல ரஷ் இருக்கும் போல சன்செட் ஆகிற டைம்ல. காலையில் நேரத்துலயும் வந்து நிறைய மக்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பார்க்குக்கு, இந்த பீச் அண்ட் பார்க்குக்கு ஏன் தெரியுமா டெனட்டி பார்க்குன்னு பேரு வந்துச்சு? இங்க வைசாக் பக்கத்துல டெனட்டி விஸ்வநாதம் அப்படிங்கிற சுதந்திர போராட்ட வீரர் இருந்தாராங்க. ஸோ அவரோட நினைவாதான் வந்து டெனட்டி பார்க் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சூப்பர் இல்ல? நம்ம ஊர் மாதிரியே தான் இங்க இருக்கிற முக்கியமான தலைவர்கள் அவங்களோட பேர்கள் எல்லாம் வச்சு சூப்பரா ஒவ்வொரு இடத்தையும் வந்து அவங்க பேர்ல நினைவு கூறுறாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நல்ல பாறைகள் நிறைஞ்ச இந்த போட்டு வேற நிக்கிறதுனால செம்ம வியூ பாயிண்டோட இருக்கு இந்த பார்க்கோ பீச்சும். போட்டோ ஷூட் எல்லாம் பண்றவங்களுக்கு, கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து இது செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. அந்த செம்ம வைபாவும் இருக்கு. அப்படியே மலைகள் இருக்கிற இடத்துலயே வந்து ஒரு தனி வைப் இருக்கும். மலை, கடல் எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா கேட்கவா வேணும்? அந்த மாதிரி தாங்க இருக்கு விசாகப்பட்டினத்துல இருக்கிற பீச் எல்லாமே. மலையோட வைப்பு, கடலோட வைப்பு, பீச் வைப்பு எல்லாம் ஒண்ணு சேர்ந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம விசாகப்பட்டினத்தோட அழகு. இங்க பாருங்க, குதிரை போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஹார்ஸ் சஃபாரி.
எப்படி மெஜஸ்டிக்கா இருக்கான் பாருங்களா. சரி வாங்க ஷிப் பக்கத்துல போலாம். பெரிய கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க பீச்சோட பீச்சா. மறுபடியும் கடலுக்குள்ள இழுத்துட்டு போகாம இருக்கிறதுக்காக பீச்லயே நங்கூரத்தை அடிச்சுட்டாங்க. இங்க பாருங்க போட்டோ ஷூட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. அப்படியே போட்டு பார்த்த மாதிரியே. இவ்வளவு பெரிய போட் பாருங்களா. ஏன் பங்களாதேஷ்க்கு திருப்பி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரெக்கவர் பண்ண முடியாதா என்னன்னு தெரியல. இவ்வளவு கரை ஒதுங்கினதுக்கு அப்புறம் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஜின் எல்லாம் பயங்கரமா இழுத்துட்டு போக முடியாத மாதிரி. ஓ மேரேஜ் போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. கப்புள் ஷூட். அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பாருங்க. கிஸ் அடிச்சிருங்க. இந்த மாதிரி நிறைய கூத்தெல்லாம் நடக்கும் கப்புள் போட்டோ ஷூட் பார்க்கும்போது. போட் பக்கத்துல வந்துட்டோம். இருங்க க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் போட்டை. எவ்வளவு பெருசா இருக்கு பக்கத்துல வந்துன்னே பாக்குறதுக்கு. இந்த போட்டோட பேர் என்ன தெரியுமா? ஹாய்பாங் 5. HAPHONGன்னு போட்டிருக்கு. ஹாய்பாங் 5 MVMAA HT 194. இங்க எழுதி இருக்கு, என்கிரேவ் ஆயிருக்கு. உங்களுக்கு படிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் சொன்னேன். ஓ இப்ப தெரியுதுங்க நல்லா. ஹாய்பாங் 5 MVMAA HT 194. எத்தனை பிரயாணங்களை செஞ்சிருக்கோம்ல கடலுக்குள்ள. பாவம் இதுக்கு என்ன டைமோ இப்படி வந்து கரை தட்டி நின்னுட்டு இருக்கு. ஓ மேல போறதுக்கு அலோவ் பண்றாங்க போலயே. என்ட்ரி ஃபீ ஏதாவது கேட்பாங்களோ? வாங்க பக்கத்துல போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்களா பின்னாடி அந்த மோட்டார் கூட இருக்குதுங்க. இந்த அளவுக்கு ஆபரேஷன் கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி இருக்குங்க போட்டு. அப்படி ஒன்றும் பழுதடைஞ்ச போட்டு மாதிரியும் தெரியல. என்ன ஆச்சோப்பா. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ரோப் போட்டு அந்த பாறையில கட்டி வச்சிருக்காங்க பாருங்களா. காத்துல மறுபடியும் கடலுக்குள்ள போய் விழுந்துராம இருக்கிறதுக்கு. ஓ இந்த சைடு இருந்து கீழே வரலாம் போல. நம்ம மேல போகும்போது இங்க மேல போயிடலாம். கிரேன் எல்லாம் இருக்கு பாருங்களா. ஆக்சுவலா கண்டெய்னர் ஷிப்புங்க. அந்த மேல ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு பாருங்க, அது மேல கண்டெய்னர் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் கிரேன் யூஸ் பண்ணுவாங்கல்ல, மறுபடியும் கண்டெய்னரை மேல இருந்து தூக்கி போர்ட்ல வைக்கிறதுக்கு. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் சூப்பரா இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி என்னமோ ஆயிடுச்சு இந்த ஷிப்க்கு. இங்க ஏதோ போட்டிருக்காங்க அக்ஸயா ஏரோஸ்பேஸ் FPY ட்ராக். இது என்னன்னு தெரியல. ஃப்ளைட் டூரேஷன் 10 minutes, டிக்கெட் ப்ரைஸ் 299, எவ்ரிடே 2 PM to 6 PMனு போட்டிருக்காங்க. பட் யாரையும் காணோம். இது என்னன்னு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட்ல கொடுங்க ஓகேவா. கமெண்ட்ல சொல்லுங்க ஏரோஸ்பேஸ் FPY ட்ராக்னா என்னன்னு. ஃப்ரெண்ட்ஸ் உள்ள செக்யூரிட்டி எல்லாம் இருக்காங்க. அங்க மக்கள் உட்கார்ந்து இருந்தாங்களா, துரத்தி விட்டாங்க. கப்பல் பக்கத்துல உட்கார கூட கூடாதுன்னு அநியாயம் பண்றாங்கப்பா. இப்படி பாறையில முட்டி இருக்கும்னு நினைக்கிறாங்க. என்னமோ ஆயிருக்கு. ஹை டைட்ல வந்து மாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் பீச்ல. அங்கேயும் பாறை இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சைடும் பாறை இருக்கு. இந்த ரெண்டு பாறைகளுக்கும் நடுவுல வந்து மாட்டிட்டு இருக்கு. கரெக்டா பாறையில இடிச்சிருந்துச்சுன்னா டேமேஜ் ஆயிருந்திருக்கும். இங்க முட்டி நிக்கிறங்காட்டி அப்படியே இன்டாக்டா இருக்கு போல ஷிப். மக்களே என்னத்தடா மாட்டிட்டு இருக்கேன்னு தானே பாத்தீங்க. நம்ம பேக் தாங்க. இந்த பேக் மாட்டேன்னாவே தெரியும். என்னாச்சு, சார்ஜ் கம்மி ஆயிடுச்சு. அதனால நம்ம பேக்கப் போட்டிருக்கோம். செம்ம வைபா இருக்குங்க. அப்படியே மலைகளையும் ஷிப்பையும் கடலையும் கரையையும் பார்த்துட்டு அப்படியே வைப் பண்றதுக்கு. வாவ், அப்படியே ஏதோ ஒரு பிக்சர் பெர்ஃபெக்ட் ஃபீலு. டிசம்பர் மாசத்தோட குளிர் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ விசாகப்பட்டினம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா டிசம்பர் மாதம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க மக்களே. அநியாயத்துக்கு வைப்பிங்காக இருக்கு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தா ஆர்வி பீச் இருக்குங்க. அது இன்னும் நம்ம கவர் பண்ணவே இல்லை. மேபி நாளைக்கு கவர் பண்ணலாம். இன்னொரு ஃபேமஸான பீச் இருக்குங்க, யாரடா பீச் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து சிட்டியோட இன்னொரு எண்டில் இருக்கு.
அதுக்கு நம்ம போகணும்னா ஒரு பஸ் டிப்போ காஜுவாக்கா அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு அங்கிருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி போகணும் போல. நாளைக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ அடுத்தடுத்து வர vlogs எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. விசாகப்பட்டினத்துல சுத்தி இருக்கிற நிறைய பிளேசஸை வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆந்திராவை இப்போதாங்க நம்ம இந்த அளவுக்கு டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்றோம். கர்நாடகா கேரளா எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ காத்து ஆந்திரா பக்கம் அடிக்குது. ஆந்திரால வெயில் காலத்துல எல்லாம் டிராவல் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சரியான வெயிலா இருக்கும் நம்ம ஊர் மாதிரியே. அதனால டிசம்பர் மாசம் குளிர்காலத்துல எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் வந்து நல்ல பிளான் ஐடியாங்கிறதுனால தான் நம்ம டிசம்பர் மாசம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தட் ப்ரூவ் டு பி ரைட்டுங்க. பெர்ஃபெக்ட் வெதரா இருக்கு டிசம்பர்ல விசாகப்பட்டினம். நம்ம ஷிப்பு பாத்தீங்களா, சட்டோகிராம் அப்படின்னு போட்டிருக்குங்க பின்னாடி. சட்டோகிராம்னு ஒரு ஹார்பர் இருக்குன்னு நினைக்கிறேன் பங்களாதேஷ்ல. அந்த ஊர் பேரை போட்டிருக்காங்க. அந்த ஹார்பர்ல இருந்து இங்க விசாகப்பட்டினத்துல வந்து கரை ஒதுங்கணும்னு இருந்திருக்கு பாருங்க. பக்கம் தானே வெஸ்ட் பெங்கால், ஒரிசா வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் ஈஸ்ட் பெங்கால் தான் பங்களாதேஷ். இங்க நான் கூட ரோப்புன்னு நினைச்சேங்க, ஸ்டீல் ரோப்புங்க இது. இங்க பாருங்க, இங்க பிடிச்சி இந்த பாறையில கட்டி வச்சிருக்காங்க. பீச்ல ஒரு பாறை மேல இருந்து நம்ம பாக்குற வியூங்க, அப்படியே கம்ப்ளீட் ஷிப்பையும் கவர் பண்ண முடியுது இந்த பாயிண்ட்ல இருந்து. மேல என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியலையே. இந்த ஷிப் வச்சு என்ன பண்ணுவாங்க? பல வருஷமா இங்க கரை தட்டி நிக்குதா? எப்படிதான் ஒரு இவ்வளவு பெரிய ஸ்டீல் ஷிப் வந்து கடல்ல மிதக்குதுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயங்க. வாவ், ஷிப் பில்டிங்கே அது ஒரு தனி இன்ஜினியரிங் மார்வல் தான்ல. வாரே வா. அப்படியே ஹில் பாருங்களா, பனி படர்ந்துட்டு என்ன பியூட்டிஃபுல் சீனிக்கா இருக்குன்னு. மேல ஒரு குட்டி நல்ல பியூட்டிஃபுல்லான பார்க்குங்க. இதுதான் கைலாசகிரி ஹில். லாஸ்ட் vlogல நாம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். பார்க்காம இருந்தா பாருங்க. மக்களே, போட்டோ ஷூட்கெல்லாம் வந்து பெர்ஃபெக்டான பிளேஸ்ன்னு சொன்னால, இங்க வந்து நிறைய ராக்கி ஃபார்மேஷன்ஸ் இருக்குங்க. பட் கவனமா வரணும். நீங்க மேல நல்ல கிரிப் இருக்கிற செப்பல் அண்ட் ஷூஸ் போட்டுக்குங்க. அப்படியே இந்த ஷிப்போட வியூக்கும் இந்த பாறைகளோட வியூக்கும் அலை அடிக்கிற வியூக்கும், இங்க தண்ணி வந்து ஒரு மாதிரி செம்ம டார்க் ப்ளூயிஷ் கலர்ல இருக்குங்க. ரொம்பவே யூனிக்கான பீச்சஸ் நம்ம விசாகப்பட்டினத்துல. அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. ரொம்ப பொல்யூஷனே இல்லை. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பீச்சஸ் விசாகப்பட்டினத்துல. நம்ம இங்க லாஸ்ட் vlogல வந்து கைலாசகிரி போனோம்ல, அதுக்கு முன்னாடி vlogல வந்து நம்ம இந்த பீச் போனோங்க. ஐயோ, அதுக்குள்ள நான் பீச் பேர் மறந்துட்டேனே. அது வந்து ப்ளூ ஃபிளாக் பீச். ஓகேவா, செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதுவும் மிஸ் பண்ணாம பாருங்க. ருஷிகொண்டா பீச்சுங்க, ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அந்த பீச்சுக்கு தாண்டி பீம்லி பீச்னு ஒன்று இருக்கு. பட் அது போறதுக்கு இன்னைக்கு நமக்கு டைம் இல்லை. ஓகேவா, அதனால அடுத்தடுத்து வர vlogsல வந்து நான் ஆர்கே பீச்சு, அதுக்கப்புறம் யார்டா பீச் இதெல்லாம் வந்து காமிக்க போறேன். எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேவா. மக்களே, பீச்சுக்கு இந்த பக்கம், அதாவது ஷிப்புக்கு இந்த பக்கம் இருக்கிற பீச் சைடு வந்திருக்கோங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த கோரல் ஃபார்மேஷன் மாதிரி இருக்குங்க. கடல்ல அலை அடிச்சு அடிச்சு ஃபுல்லா வந்து ஏதோ கோரல் இது மாதிரியே இருக்குங்க. கடலுக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கும்ல இந்த கோரல் ஐலாண்டு, அந்த மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. வாவ், செம பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. டெனட்டி பார்க் அண்ட் பீச்சும் வந்து வேற லெவல்ல இருக்கு மக்களே.
தண்ணி வந்து எவ்வளவு பியூரா இருக்குன்னா பளிங்கு மாதிரி இருக்குங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற சிப்பி எல்லாம் கூட தெரியுதுங்க. பக்கத்துல போய் காமிக்கிறேன் பாருங்க. எப்படி இந்த சிப்பிகள் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கு பாருங்களா. எவ்வளவு கிளீனா இருக்கு பாத்தீங்களா. நம்ம தாய்லாந்துல எல்லாம் இருக்கும்ல பீச், அப்படியே பியூரா பளிங்கு மாதிரி அந்த மாதிரி இருக்குங்க டெனட்டி பார்க் அண்ட் பீச். டெனட்டி பீச் பார்க் மேல இருக்கு. ஓ, நல்ல வேலை இந்நேரம் நம்ம நனைஞ்சிருப்போம். சரி, அப்படியே ஒரு வாக் போயிட்டு வருவோமா, வாங்க போவோம். மக்களே, ஒரு பெர்ஃபெக்ட் சன்செட் இந்த பீச்னா. சன்செட் டைம்ல என்ஜாய் பண்ணணும்னா இப்படிதாங்க என்ஜாய் பண்ணணும். டெனட்டி பார்க்ல அந்த எக்கோ சிஸ்டம் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அமைஞ்சிருக்கு. பின்னாடி அழகான மலைகள், தோட்டங்கள், பெரிய போட்டு, குட்டி குட்டி போட்ஸ் தானே பார்த்திருப்பீங்க. ஒரு பெரிய கார்கோ ஷிப்பே கரதட்டி நிக்குது டெனட்டி பீச்ல. அழகா அதை அப்படியே பார்த்துட்டு பாறைகள் எல்லாம் இருக்கிற செம்ம பியூட்டிஃபுல் ப்ளூயிஷ் கலர்ல இருக்கிற சீ பார்த்துட்டு என்ஜாய் பண்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் ஒரு ½ தான் சன்லைட் இருக்கும்னு நினைக்கிறேன். 5:45 ஆகுது. 6:15 இங்க இருட்டிடுதுங்க. நான் நேற்று அப்படிதான் நினைச்சேன். ஆக்சுவலா வந்து விசாகப்பட்டினத்துக்கு பெங்களூர்ல இருந்து ட்ரெயின்ல வந்தவங்க. 1:30 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 3:30க்கு தான் ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்துட்டு நம்ம ரூம் புக் பண்றதுக்கே வந்து மணி 5:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பீச் வரலான்ட்டு வெளியே வந்தா காஃபி குடிச்சோன்னே 6 மணிக்கு இருட்டிடுச்சு. அட போங்கடா அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் இன்னைக்கு நம்ம வேக வேகமா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். சிம்மாச்சலம் ஹில் போனோம். அதுவும் மலை மேல தாங்க இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லான டெம்பிள், பழங்காலத்து டெம்பிள். அந்த விளாகும் நல்லா வந்திருக்கு. அந்த விளாகும் பாருங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்துட்டு ருஷிகொண்டா பீச் போனோம். ப்ளூ ஃபிளாக் பீச், அதுவும் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கைலாசகிரி ஹில்ஸ் கேபின் ரோப்வேல போனோம். ரோப்வேல மேல இருந்து மலைகள், கடல் எல்லாம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்துச்சு. அந்த விளாகும் பியூட்டிஃபுல்லா வந்துருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இப்போ டெனட்டி பார்க் மேல, பீச் கீழே கப்பல், கார்கோ ஷிப், கரதட்டின கார்கோ ஷிப்பு, பியூட்டிஃபுல்லான பாறைகள் நிறைஞ்ச கடற்கரை. எப்படி விசாகப்பட்டினம் கலக்குதுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எப்படி இருக்குன்னு, விர்ச்சுவலா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இவ்வளவு தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்றதே வந்து நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு விசாகப்பட்டினம் வந்தா இந்த பியூட்டிஃபுல்லான லொகேஷன்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ விசாகப்பட்டினத்துக்கு ஒரு ட்ரிப்பை போடுங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் குளிர்காலத்தில் வந்தா ரொம்பவே அழகா இருக்கு. ஆஹா பாவங்க, இங்க ஒரு ஆமை வந்து கரை ஒதுங்கி இறந்துருச்சு போல. இருங்க காமிக்கிறேன். மக்களே இங்க பாருங்களா, ஒரு ஆமை பையன் கரை ஒதுங்கி இறந்துட்டான் போல் இருக்குங்க. ஐயோ பாவம். இந்த மாதிரிதான் ஆயிடுது இல்ல. அதோட பிளாப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்களா, அடிச்சு அடிச்சு நீந்திட்டு போகும்ல, அது அப்படியே இருக்கு. ஓடு மட்டும் இருக்குங்க. இதெல்லாம் டர்ட்டில்ஸ் எல்லாம் முட்டை இடுற சமயம்னு நினைக்கிறேன். குளிர்காலத்துல தானே வரும் முட்டை இடுறதுக்கு. அப்படி கரை ஒதுங்கின போது ஏதோ ஆயிடுச்சு போல பாவம். அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் ஆமைகள் எப்படி நீந்திட்டு நீரோட்டமா போகுமோ அதை வச்சுதான் வந்து கடல்ல வழிகள் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நேர்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு பாத்தீங்களா. பாறைகளை முட்டி அடிக்கிறதுனால அப்படியே வெள்ளை கலர்ல பாலாட மாதிரி வந்துட்டு போற அழகே அழகுதாங்க. மக்களே
நம்மளோட சிக்னேச்சர் போஸையும் போட்டாச்சு. எங்கெல்லாம் வந்து அப்படியே அமேசிங் ஃபீல் இருக்கோ அங்க நம்ம சிக்னேச்சர் போஸை போட்டுறணும். என்ன சொல்றீங்க? செம்ம பியூட்டிஃபுல் வைபுங்க. இந்த மாதிரி ஒரு சன்செட்டை, பீச்சில் நடக்கிற சன்செட்டை என்ஜாய் பண்ணதே இல்லை. நமக்கு மலைகளும் பிடிக்கும், கடலும் பிடிக்கும். மலைகளும் கடலும் ஒன்றா இருந்தால் அது வேற லெவல் பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கோகர்னால எல்லா பீச்சஸுமே அப்படிதான் இருந்துச்சு. நம்ம விசாகப்பட்டினத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சிட்டி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. விசாகப்பட்டினம் இஸ் பிளிஸ்ஃபுல்ங்க. ஐ லைக் யூ விசாகப்பட்டினம். ஸோ மக்களே, சீக்கிரம் ஒரு ட்ரிப்பு போடுங்க வைசாக்கு. ஒரு 2-3 டேஸ் போதுங்க, நல்லா சுற்றி பார்க்கலாம். பக்கத்தில் அரக்கு வேலி கூட இருக்கு. அரக்கு விளாக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வருங்க. ஆந்திர பிரதேஷோட ஊட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் போகிறோம். ஸோ அடுத்த வர விளாக்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது பாருங்க. அரக்கு வேலைக்கு நம்ம ட்ரெயினில் போகிறோங்க வைசாக்ல இருந்து. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ போயிட்டு நம்ம பீச்சில் பார்க்கில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு வைசாகப்பட்டினம் நைட் லைஃப் எப்படி இருக்கும்னு கவர் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? அப்படியே பீச் போகிற வழி, சிட்டியோட நைட் லைஃபு, நைட்டு ஃபுட்டெல்லாம் எங்கே கிடைக்கும், ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும், அதெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் vlogகும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விசாகப்பட்டினம் நைட் லைஃப். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க மேலே போவோம். மக்களே, டே லைட் முடிஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிட்டு இருக்கு. அழகா படகுகளும் வந்து கரை ஒதுங்கிட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் நியர் ஷோர்ல மீன் பிடிக்கிற மக்கள் நினைக்கிறேன். கடற்கரைக்கு பக்கத்திலே மீன் பிடிப்பாங்கல்ல, அந்த மீனவர்கள். இல்ல ஆழ்கடலுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்களான்னு தெரியல. வா, இங்க பாருங்க, மலை அடிவாரத்தில் இருக்கிற ஹைவேல லைட்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. பாய் பாய் MAA HVயா சம்திங் ஏதோ நேம் போட்டிருந்தாங்க இந்த ஷிப்க்கு. ஐயோ பாவமா நிக்கிறாங்க. இந்த பீச்சுக்கு ஆஹா லைட் எல்லாம் போடுறாங்க. இன்னும் ஆப்ரேஷனல் கண்டிஷன்ல தான் இருக்கும் போல இருக்குங்க. ஏதாவது லீகல் இஷ்யூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எடுத்துட்டு போக அனுமதி கொடுப்பாங்க போல. வா, பார்க்க பார்க்க அதிசயமா தாங்க இருக்கு. ஒரு செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்காங்க. மேல ஆபரேட்டர்ஸ் மாதிரி மக்கள் இருக்காங்க. உள்ளுக்குள்ள இன்ஜின் ரூம் பக்கத்துல லைட்ஸ் எல்லாம் எரியுதுன்னா இன்னும் ஆப்ரேஷனல் கண்டிஷன்ல தான் இருக்கும் போல. ஓ நோ, என்னடா ஒரு கப்பலுக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி மக்களே, மேல போறதுக்கு நம்ம இவ்வளவு ஸ்டெப்ஸ் ஏறணுங்க. வாங்க போவோம். ஒரு குட்டி கோவில் இருக்கு இங்க. என்ன கோவில்னு தெரியல, ஆனா இறங்கும் போது தெரியாது மக்களே. எங்க போனாலும் இந்த மேல ஏறுறது இருக்கு பாருங்க. ஏப்பா, அதுதான் கஷ்டமான விஷயம். வாவ், அங்கங்க நின்று பாக்குற வியூ அப்படியே பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்குங்க. செம வியூல டெனட்டி பார்க் மேல இருக்கு. அதுக்கு கீழே டெனட்டி பீச். மேல வந்தாச்சு. இன்னும் ஒரு 5-6 ஸ்டெப்ஸ் தான். பார்க்க பார்க்க ஆசை தீராதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதாங்க. எத்தனை ஆங்கிள் வியூ பார்த்தாலும் நல்லா இருக்குங்க. வாவ் மேன், வாவ், எவ்வளவு பியூட்டிஃபுல்லான பார்க்கு. மலை எண்டாகிற இடத்துல கடற்கரை, அதுவும் பே ஆஃப் பெங்கால் கடற்கரை இல்லைன்னா அடிஷ்னல் அழகு தானே. இங்க பாருங்களா, மேல பார்க் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. ஓகே, ஸோ உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா லான்ஸ் எல்லாம் போட்டு ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் வச்சு நல்லா அழகுபடுத்தியிருக்காங்க. இது வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியும் உள்ள இருக்கு. ஒரு ராக் கார்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆஹா, இதைத்தான் நான் தேடிட்டு இருந்தேன். நம்ம செப்பலும் மணலாயிடுச்சு, கழுவணும். பியூட்டிஃபுல்லா லைட்ஸ் எல்லாம் போட்டாங்க பார்க்குக்குள்ள. டெனட்டி பார்க். ஏன் டெனட்டின்னு பேர் வந்துச்சுன்னு தெரியல. சூப்பரா இருக்குல்ல மேலையும். ஓ, இங்க ஏதோ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோட ஸ்டாச்சு மாதிரி வச்சிருக்காங்க. ஓ, இங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க.
எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க. பார்த்து பார்த்து. டெனட்டி பார்க் பீச் வியூ பாயிண்ட். பீச் வியூ பாயிண்ட்ல இருந்து கிடைக்கிற வியூ பாருங்க. அங்க பாருங்க ஹைவே. அந்த ஹைவேல தாங்க நம்ம ருஷிகொண்டா பீச்சுக்கு போனோம். ருஷிகொண்டா பீச், பீம்லி பீச்சுக்கெல்லாம் வந்து இந்த ஹைவேல தான் போகணும். அப்படியே கடற்கரை ஓரத்துல மலை அடிவாரத்திலேயே போகுங்க அந்த ஹைவே. அதுல டிரைவ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவல்ல இருக்குங்க. ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸுங்க டெனட்டி பார்க்ல. டெனட்டி பார்க்கும் சரி, பீச்சும் சரி, வேற லெவல்ல இருந்துச்சு. ஓகே, சச் அ பிளசன்ட் ஈவினிங். நாம அடுத்து கிளம்ப வேண்டியதுதான் சிட்டிக்குள்ள. பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டைம்க்கு. போய் பார்ப்போம் வெளியே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெனட்டி பார்க் அண்ட் பீச்சும் சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நாம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from Teneti Park and Beach, விசாகப்பட்டினம் மக்களே, ஆந்திர பிரதேஷ். See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.